தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட நேம் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற சைட்டோட லிங்க்கும் ப்ராம்ப்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணது நம்மளோட சைட்டுக்கு போவீங்க. அங்கே உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும் பாட்டமில். அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போவீங்க. அங்கே ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கரெக்டாக இந்த வெப்சைட் வந்துடுவீங்க. வந்த பிறகு நீங்கள் காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்டை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல என்னோட நேம் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் கேர்ளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாய் அப்படின்ற இடத்துல நீங்கள் கேர்ள்னு சேஞ்ச் பண்ணிங்க. இதெல்லாம் இந்த 3 இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு 4 இமேஜ் வந்து கிடைக்கும். இப்போ நம்மளோட இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஜென்ரேட் ஆகி வந்த பிறகு அந்த இமேஜை வந்து நீங்கள் வியூ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் அகைன் வந்து கொடுத்துறேன். இதே மாதிரி ஒரு 4 இமேஜ் வந்துருக்கும். உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்த்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழேயும் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் கேர்ள்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். கேர்ள் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இங்கே கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட இமேஜ் வந்து அகைன் ஜென்ரேட் ஆகி வந்துச்சு. அந்த இமேஜ் வந்து வியூ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா அடுத்த இமேஜ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு 4 இமேஜ் வந்து கிடச்சிருக்கும். பிடிச்சிருக்கு அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் வந்து கொடுத்து சேவ் பண்ணிங்க. அகைன் வந்து கிடச்சினா டவுன்லோட் அகைன் வந்து கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.